ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வி ஸ்காட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்களாக்கா, இந்த வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ என்னால் காமிக்க முடியல காய்ஸ், வேலை அதிகமாகிடுச்சு. வேலை அதிகமாக ரொம்ப நான் ஆஃபீஸும் போகணும், இங்கேயும் ஒர்க் பார்க்கணும் அப்படின்றதுனால என்னால் முடியல காய்ஸ். ஸோ அதனால் ஓவராலாக முடிச்சது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே என்னென்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஓவராக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சும்மா பாருங்கள். ஒரு பேசிக்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் நாங்கள் ஓவராலாம் அடிக்கல காய்ஸ். ஸோ இப்போ அவுட்டரில் பெயிண்ட் அடிக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குது, பழசு எப்படி இருக்குது, இப்போ புதுசு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறந்துடாதீங்க, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வீடெல்லாம் பார்த்தீங்களா என்ன எப்படி பழசா, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த நத்தை சொல்லுவாங்களா, நத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. எப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்லாம் வந்து அப்புறமா பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேஷ்டல் தான் கைஸ் அடிக்கிறோம். எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே விரிசல் விட்டு ஒரு மாதிரியா இருக்கா. இதெல்லாம் வந்து கடைசியாக பட்டி பார்த்துட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த கலர் தான் கைஸ், ஹேஷ் கலர் தான் அடிக்கிறோம். எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஓவராலாக நான் உங்களுக்கு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த சைட்லாம் வெறும் ஒயிட் தான் அடிச்சிருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க கைஸ் உங்களுக்கு. இதுதான் எங்கள் மாமா, அவர் தான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அங்கே ஒரு பொம்மை ஒன்று இருந்துச்சு பெருசாக, அந்த பொம்மையை நான் தான் உடச்சிங்க தான் குப்பையில் போனேன். பாருங்க, நல்லா செதறிடுச்சு. திஷ்டி பொம்மைன்னு சொல்லுவாங்களே அந்த பொம்மை. இதான் கைஸ் ஓவராலாக வீடு. பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அந்த சைடு பெயிண்ட் அடிக்கலாம், ஒயிட்டோட நிறுத்திட்டாங்களாம். இங்கே மட்டும் எப்படி இருக்குன்றத பாருங்கள். பெயிண்ட் பண்ணிவிட்டு ஹேஷ் கலர் தான் அடிக்கிறோம், ஹேஷ் அண்ட் ஒயிட்டு தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் நடுவில் அந்த எல்லோ கலர் பார்டர் வருது பார்த்தீங்களா, சுற்றி பிங்க்கு எல்லோ, அந்த எல்லோவில் மட்டும் எல்லோவே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இல்லைன்னா பாருங்கள். அப்புறம் கேட்டெல்லாம் செரிச்சிருச்சு. இதுவும் ஒர்க் பண்ணணும், இதையும் ஒர்க் பண்ணணும். இந்த சைடு பெயிண்ட் அடிக்கணும். இந்த கேட்டும் போயிடுச்சா, இந்த கேட்டும் ஒர்க் பண்ணணும். உள்ளெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அந்த பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக தான் பார்த்துருப்பீங்க. உள்ளெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் திட்டாதீங்க, கடைசி வீடியோ பாருங்கள். இதெல்லாம் ஒன்றே வந்தது மாமா, அந்தாண்ட சைடில் இருக்கிறது தான் வரமாட்டுது. அந்தாண்ட சைடு இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, அந்த எல்லோவில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம், பிளான் ரெடி பண்ண வரோம். எப்படி இருக்குது எனக்கும் தெரியல, அவர் தான் யோசிச்சு வச்சுட்ருக்காரு. இந்த எல்லோவில் அடிக்கிறதுக்காக தொங்கல் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் பிளான் பண்ணுவோம். ஆமாம், அது செட்டாக ஒரே கழியாக இதுக்கு மட்டும் குத்துறோமா, இதுக்கு இல்லைன்னா இதுக்கு ஒரு கழி இருந்தால் கரெக்டாக இருக்குமா. கொஞ்சம் பழக்க வச்சோம், செட் ஆகல. இப்போ இதுதான் பிளான். கட்டண வேணாமாம்மா, குத்தி இன்னொரு கம்பியில் நிறுத்தி வையா, கயிறு இல்லையே. நான் வந்தாலே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, இவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. இல்லையே, அம்மா ஏதோ ஒன்று தான், எதுனே தெரியல. இதுதான் நினைக்கிறேன். அம்மா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அம்மா பிள்ளை செஞ்சுனே இருப்பார். மாமா அதெல்லாம் நிற்காது மாமா, நீ வேற.
இப்படி போட்டிருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி போட்டு ஒரு பலகையை போட்டு ஒரு பலகை மேலே ஏணியை வச்சு இங்கே ஒரு கயிறு வச்சு ஆப்பு கட்டி இவங்க ஒரு பாதுகாப்பு. மேலே ஏறி படிக்கிறாரு, கீழே வந்து கிருஷ்ணகிரை. கைஸ் அந்த சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு கைஸ். ஸோ இப்போ என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சொன்னல அந்த நத்தையோட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஃபுல்லாக இதில் அந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுரண்டிட்டு தான் கைஸ் பண்ண முடியுமே. அதான் சுரண்டிட்டு இருக்காங்க. சுரண்டிட்டு அப்புறம் அது பாருங்கள், இன்னும் அந்த சைடில் போனால் தான் அது பண்ண முடியும். ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஆமாம், நான் எல்லாம் சொன்னேன் மாமா, ஏதோ ஒரு அளவுக்கு சொல்லி தான் விட்டேன். காய்ஸ் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் காய்ஸ். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரில. ஸோ எனக்கு அந்த பெயிண்ட் அடிக்க வரும்போது அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதை பார்க்குறதுக்கும் சரி, நம்ம பெயிண்ட் பண்ணும்போதும் சரி, நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு அந்த பெயிண்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கும் காய்ஸ். பாருங்களேன், ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது பெயிண்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். அதே போல் காய்ஸ் அது பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா காமிக்கிறேன் பாருங்கள், பெரிய சிசிடிவி, பெரிய சிசிடிவி. இவங்க 3 பேரும், ஒருத்தவங்க இந்த வீட்டுக்காரங்க, இன்னொருத்தவங்க இந்த வீட்டுக்காரங்க, இன்னொருத்தவங்க அந்த பச்சை கலர் வீடு பக்கத்தில் இடம். எல்லாம் ஒன்று சேர இடம் இந்த இடம். ஊரில் ஒருத்தவன் போகக்கூடாது, ஒருத்தன் போனா போதும், யாரும் அவனா இவனான்றது இதுகளோட அக்கப்பாடு தாங்காது. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே இருந்தால் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ், கமெண்ட் செக்ஷனில். இது வழியாக ஏறி இப்படி போய் எங்கே தூங்கினுக்கிறாரு பார்த்தீங்களா, கலர் அடிக்கிறதுக்கு இடத்துல தங்குற மாதிரி தங்கின்னு இருக்கிறேன். அது ரொம்ப ரிஸ்கான வேலை காய்ச்சி, நான் சரிங்கன்ட்டு சரியாயிங்க நினைக்காதீங்க. ஆனால் செம்ம ரிஸ்கான வேலை காய்ச்சி, தெரியுமா? பெயிண்ட்ன்றது சும்மா கிடையாது. பாருங்க, ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பெயிண்ட் அடிக்கணும். அந்த ரிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் ரிஸ்ட் இருக்குல்ல, அந்த ரிஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சிருச்சு அவங்களுக்கு அந்த ரிஸ்ட்டே வலிக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்கும். இது மட்டும் இல்லை, இந்த டாப் இருக்கு இது தெரியுதுங்களா, அந்த டாப்பும் அடிக்கணும். அது ஏறி அடிக்கிறேன்ட்டு போயிருக்காரு. இப்போ நானும் இங்கே தான் கீழே நின்றுட்டுருக்கேன். ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் பெயிண்ட் வேலையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். செடி இருந்துச்சு தெரியுங்களா கைஸ், இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப் வழியாக வந்து பெரிய செடி இருந்துச்சு. செடியை கவுத்துட்டோம் அப்படியே. நானும் வச்சேன், சின்ன வயசில் வச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த செடி வச்சு. சமோஸ்டாக ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப கஷ்டங்க அது ஸ்டெயின் பண்ணி அடிக்கணும். ஆனால் அந்த கம்பியில் கால் இருக்குல்ல, அந்த கால் பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு, ரொம்ப நேரம் அது நிற்கவும் முடியாது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் பயங்கரமாக ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டா இன்னும் இது வந்து ஒரே கோட்டிங் தான் அடிச்சிருக்காங்க, இந்த சைடும் அந்த சைடும் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டா எப்படி இருக்குன்றதை இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா தான் உங்ககிட்ட சொன்னல லாஸ்ட்டாக உள்ளே என்னென்ன கலர் இருக்குன்ட்டு. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க, சும்மா நல்லா இருக்காது, சும்மா லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் கைஸ், அவ்வளோதான். இது நாளைக்கு வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அடித்தாச்சு. இங்கே இந்த சைடெல்லாம் கொஞ்சம் திட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து பண்ணுறேன்றாங்க. நாளைக்கு தான் ஃபுல்லாக முடியுமா, முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கிறேன்.
இது மட்டும் தான் காசு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டைம் அது பார்த்தீங்கன்னாக்கா 6:45 ஆகுது. இவ்வளோ நேரம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஏன்னா பாதியோட விட்டு போனால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறமேட்டா கண்டினியூஷன் வாங்க உள்ளே போய் தான் காமிக்கணும். இந்த வீடியோவில் உள்ளே இருந்ததை காமிச்சிட்டு நாளைக்கு வந்து மீதி எப்படி அடிச்சிருக்காங்க, கலரிங் எப்படி இருக்குது, நாளையோட முடிச்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. கேட்லாம் பெயிண்ட் அடிக்கணுமா, நாளையோட முடிச்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறவங்க. நைட் டைம் கொசுக்கடிலையும் தீய வேலை செய்கிறாங்க. அதுதான் முடிஞ்சிச்சு, டுடே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஏற கட்டுறதுக்கே டைம் ஆகிடுங்க. சரி, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு உங்களுக்கு விலாக நான் என் பண்ணுறேன். என் பண்ணிவிட்டு டுமாரோ நாளைக்கு மீட் பண்ணலாம் காய்ஸ். காய்ஸ் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் இருந்துச்சு, இப்போ வந்து லைட் பிங்க் அடிச்சிருக்காங்க. ஸோ என்ன க்ரீன் அப்படின்னா அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதோ இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் இருந்துச்சு இங்கே. ஸோ இப்போ பிங்காக மாற்றிருக்காங்க. இப்போ ஒன்றும் கேட்டு ப்ராசஸ் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கேட் இருக்குது, இதோ இருக்குல்ல, இந்த கேட் ஒன்றும் ப்ராசஸ் பண்ணல, அது ஒன்றும் ப்ராசஸிங்கில் அப்படியே இருக்குது. அது வந்து தேய்ச்சி மட்டும் வச்சுருக்கோம். ஸோ நான் தான் தேய்ச்சி அப்படியே வச்சுருக்கேன். இன்னொருத்தவங்க வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் தேய்ச்சி அப்புறமேட்டா அடிப்பாங்க. அப்புறம் வந்து இந்த பால் இருக்குல்ல, இந்த பீம் இருக்குல்ல, இந்த பீம் வந்து வேறு கலர் வருமா. ஸோ அவுட்டர் முடிச்சிருக்காங்க கொஞ்சம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிங்க்கு. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா சும்மா லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, லைட் க்ரீன் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் பொருள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னும் எதுவுமே வந்து எடுத்து வைக்கல காய்ஸ். இன்னும் அப்புறம் வேலை இருக்குது அப்படின்றதுனால வெளியவும் இருக்குது, உள்ளேயும் கொஞ்சம் சில்லற வேலைலாம் இருக்குது அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள், ஏன்னா ஜன்னல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஜன்னல் இப்போ பார்த்தீங்களா, இன்னும் ஜன்னல்லாம் ஒன்றும் முடிக்கல. ஜன்னல், இந்த கதவு, அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கலர் தான் கைஸ். உள்ளே வந்து இந்த கலர் அடிச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் ஜன்னல்லாம் ப்ராசஸ் பண்ணல, சொன்னேன்ல, இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. கதவு கூட பாருங்களேன், அரைவரமாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கைஸ், இந்த கலர் தான் அடிச்சிருக்கோம். கலர் வந்து இந்த கலர் தான். இருங்க, ஓவராலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் கைஸ். இந்த வால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பழைய டிசைனில் வந்து இதே மயில் ரேகை தான் இருக்கும், அதில் வந்து கலர் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கலர் இல்லை. ஏன்னா அது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது காய்ஸ் பாதியிலே விழுந்துருச்சு. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே விழுந்து என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார் கீழே. ஸோ கீழே விழுந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தோம், அப்படியே ஒட்டலான்ட்டு. கடைசியில் ஒட்டலை. இப்போ வந்து புதுசாகவே வாங்கி ஒட்டியாச்சு காய்ஸ். அப்புறம் வந்து ரூமில் என்ன கலர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்னும் இது வந்து ஏதோ டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன டிசைன் தெரியல, பேட்டர்ன் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி ஏதோ லைன் மாதிரி ஒட்டியா இல்லை ஏதோ ஒரு ஹார்ட் பேட்டர்னோ ஏதோ ஒன்று சொன்னார் கைஸ், அது என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இதே கலர் தான் அடிச்சிருக்கோம். இன்னும் அது முடியல, ப்ராசஸ் முடியல, பாதி அப்படியே தான் நிற்கிது. ஸோ அதனால் இங்கேயும் நிற்கிது. இதுலேயும் பாருங்கள், கதவு, ஜன்னல், ஏதோ இந்த லாக் வந்து புட்டுக்குச்சு. ஏதோ கம்பி மாதிரி வச்சு அடித்ததுனால புட்டுக்குச்சு. ஸோ இதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், இன்னும் செட் பண்ணல. அதை செட் பண்ணினாங்கன்னா ஷார்ட்ஸாக உங்களுக்கு போடுறேன். இந்த ஜன்னல்லையும் ஒர்க் இருக்குது. இந்த ஜன்னல் இதெல்லாம் இருக்குல்ல, கொசுவலை டேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேப்பெல்லாம் பிச்சுட்டு ஒர்க் பண்ணோம். அப்புறம் அந்த ஏசியும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. பாருங்கள், வீடியோ ஒரு மாதிரி அல்லங்கோலமாக இருக்கா. நாங்கள் பாருங்கள், டிவிலாம் செட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஷெல்ஃபும் வந்து பெயிண்ட் அடிக்கணும். இங்கேயும் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. சாமி ரூம்லேயும் சேம் பேட்டர்ன் தான் கைஸ். சேமாக அதே ஹாலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சாமி ரூம்லேயும் அடிச்சிருக்கோம். சாமி ரூம் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. ஏன்னா பொங்கல் படைக்கணும் அப்படின்றதுனால. கிச்சன்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது கைஸ், ஏன்னா அலங்கோலமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை காட்ட விரும்பலை. இந்த இடம் சொல்லியிருந்தேன்ல, இது பாருங்களேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கும் தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த பட்டி பார்த்ததெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே பட்டி பார்த்ததான் தெரியுது. ஸோ அது மேலே இன்னொரு கோட்டிங் மட்டும் அது நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ கொடுக்குறேன்னு இருக்காங்க. அப்புறம் மேலே இருந்தது எல்லாமே மேலேயே மாற்றியாச்சு. கிச்சனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் இங்கேயும் வந்து ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இது இங்கே காமிச்சிருப்பேன், இங்கே பட்டி பார்த்ததெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கெல்லாம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பாத்ரூம்லாம் காய்ஸ், பாத்ரூம் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். ஓவராலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தது, நான் காமிச்சிட்டேன்.
காய்ஸ் நான் ஓவராலாக வீடியோ எல்லாமே காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அப்புறம் வந்து வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வெளியே எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். அப்புறம் சின்னதாக அந்த ஜன்னல் ஒர்க்கு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ஜன்னல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஓவராலாக வீடு எப்படி இருக்குன்றதும் நான் காமிக்கிறேன். அப்புறம் அவுட்லெட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து அப்புறம் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்லெட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் போடுறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல, ஏன்னா வந்து நான் ஒர்க்குக்கும் போகிறேன், அப்புறம் இங்கேயும் பார்க்கணும் அப்படின்றதுனால என்னால் பெருசாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமேட்டா நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் காய்ஸ். சண்டே வரைக்கும் என்னால் வீடியோ போட முடியாது காய்ஸ், வீடியோ கொஞ்சம் நார்மலாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டா வீடியோ நான் ப்ராப்பராக போடுறேன் காய்ஸ். ஸோ இதோட நான் vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க. பை பாய்.